நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் டிஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 611வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பேசலாம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது காலையில் 2-3 இது யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது ஆச்சு சட்டன் திங்ஸ். மதுரையில் எப்படி ஜனங்க அப்பா வெளியூர் ஜனங்க உள்ளூர் ஜனங்க அந்த மீனாட்சி கல்யாணத்தை அவாத்து பொண்ணு கல்யாணம் மட்டும் பண்ணுறா. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் மீனாட்சி ஆட்டம் ட்ரெஸ் பண்ணியிருக்கா, சோமசுந்தர் ஆட்டம் ட்ரெஸ் பண்ணியிருக்கா. என் பெரிய பொண்ணு கூட மதுரை போயிருக்கா. ஆல்ரெடி நான் போகிறது விட்டு கல்யாணம் முடிஞ்சுட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம். கூட்டம் போயிட்டு வந்தால் வெளியில் கூட வர முடியாதுன்னா இதுக்கு சொல்கிறேன்னா இந்த மதுரை ஊரே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ஜனங்க இந்த பக்தி பெருக்கால் இருக்கா. ஆக்சுவலாக இந்த ஹாலாசிய க்ஷேத்திரன்றது ஹாலாசிய மதுரான்னு சொல்லியிருக்கு. தட்சிண ஹாலாசியம் இந்த தென் மதுரை, வட மதுரைன்னு மதுரா. அது நம்ம டெல்லிக்கு போகிற வழியில் இருக்குது. அது வேறு, அது வேண்டாம் நமக்கு. இப்போ பேசக்கூடிய சப்ஜெக்டு தென் மதுரை. மீனாட்சி இல்லாத மதுரைக்கு பெருமையே கிடையாது. இந்த மீனாட்சி அம்மை எப்படி வந்தால் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹர் அதெல்லாம் பார்க்க போகிறோம் அன்றைக்கி. ரொம்ப இந்த மீனாட்சி கல்யாணத்தை பார்க்கும்போது ஒன்று கூட மிஸ் பண்ண முடியல என்னால். இது பிஃபோர் ப்ரொசீடிங் இந்த சப்ஜெக்டு ஐ ஸ்போக் டு எ பர்சன் கால்டு சரவணன், சரவணன் பேர். நம்ம யூடியூப் ஃப்ரெண்டு தான். அவர் அப்பான்னு கூப்பிடுவான். மதுரையில் இருக்கான். அவன் இஸ் எ பில்டர். அவன் he came across a மீனாட்சி ஸ்டாச்சு 2 உயரத்துக்கு மேலே இருக்கிற சிலை பார்த்து அதை வாங்கிட்டு அப்பா அம்மாவோட கோவிலுக்கு போன குழந்தை. அவன் சின்ன வயசுலேயே அம்மா பிடிச்சுட்டே போயிட்டு மீனாட்சி மேலே அபரிதமான பட்டுதல் ஆற்றுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கான். இப்போ மீனாட்சி கல்யாணத்தை ஒட்டி நம்ம விக்கிரகத்தை பண்ணி புடவை தான் கஷ்டப்படுறோம். அவன் நல்லா அகைன் ரிப்பீட், அவன் குருகுலாத்து பையன் கிடையாது, சாதா வேதியாத்து பையனும் கிடையாது. அவன் ஒரு பிஸ்னஸ் பர்சன். அதில் சிவாச்சாரியாரெலாம் ஆற்று போட்டு ஒவ்வொன்றும் கற்றுண்டு எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. இது பெரிய நிஜமாக கோவிலில் இருக்க மீனாட்சி ஆட்டம் பார்த்தாது. ஆற்றுல இருக்க மீனாட்சி, ஆற்றுல இருக்க மீனாட்சி எப்படி அலங்காரம் பண்ணிக்கா பாருங்க. இந்த மாலையோட கம்பாய். அதே மாதிரி திருக்கல்யாணத்துக்கு இந்த சின்ன பிரியாவிடையோட லிங்கம், இங்கே ஸ்படிக லிங்கம் இருக்குது இந்த இடத்துல. அந்த பக்கத்தில் அம்பாள் இருக்கா. இந்த மீனாட்சி பக்கத்தில் இருக்கிறா. இந்த விக்கிரகத்தினுடைய உயரமே 2 அடி. ஜஸ்ட் இமேஜின். அதாவது அம்பாள் என்ன, அதாவது குழந்தையின் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் இருக்க மாதிரி அப்படி கொண்டாடுறான் அவன். எனக்கு தெரியும் சுவாமி, எனக்கு பெரியப்பா இருக்கிற புடவையெல்லாம் கட்டுவேன்றான். ஆச்சரியமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு மனுஷாளான்னு பார்த்து பூப்பந்தல் அலங்காரம் அவாத்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்க. திருக்கல்யாணத்துக்கு கோவிலில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான். நீ காத்தால் தான் அமிச்சாங்க போட்டாலும். நம்ம 2 புஷ்பம் வாங்கிறதுக்கு ஒன்று இது பண்ணிக்கிறோம். அம்பாள் மகாராணியாட்ட உட்காந்துட்டுருக்கா அலங்காரத்தில். காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கா பாருங்க. ஆற்றுல பூஜை பண்ணுற அம்பாள் இது, கோவில் இல்லை. அகெயின் ரிப்பீட்டு. இந்த பக்தின்றது யார்கிட்ட வரலாம், அம்பாளை பார்க்கிட்ட வந்துடுறான்னு சாஸ்திரங்களே என்ன சொல்றதுன்னா, இந்த பக்தி மேலிடும்போது அவள் பார்க்கறதில்ல. ஏன்னா எங்கே கூப்பிட்றாலும் அவங்க வந்துடுறான்னு சொல்லப்படுறது. இந்த மீனாட்சி எப்படி வந்தா மதுரைக்கு சொல்லும்போது ஒரு பூர்வீக கதை ஒன்று உண்டு. முன்னாடி பேசியிருக்கணும். அதை நிறைய பேர் புதுசாக வீடியோ பார்க்குறவாளுக்கு தெரியாது. அது வித்யாவதின்னு ஒரு பொண்ணு, சூரசேனன்ற மகாராஜாவுடைய பொண்ணுவர். வட இந்தியாவிலேருந்து அங்கே கல்யாணம் வேணான்ட்டா தனக்கு. இப்போ ரிஷிகள்லாம் கேட்குறா, அப்பா நான் தபஸ் பண்ணணும் ஆசைப்படுங்க போய் ஆலவாய்ப்பதின்ற மதுரையில் போய் தான் பண்ணணும் அதை சொல்கிறா. ஆல்துவே படபரிவாரத்தோடு இங்கே வந்துடுறா. எங்கள் மதுரை பதியில் அங்கேயே கண்டி கோவில் இருக்குது, சோமசுந்தரர் இருக்க, நித்தியாவடி பொற்றாமலை குளத்தை குளிச்சு
அது இதெல்லாம் பண்ணி ஜப்பதமெல்லாம் பண்ணி கோவிலில் போய் தரிசனம் பண்ணி நித்திய போய் அப்புறமா சாப்பிடுவோம். அது மாதிரி இருந்தால் ஸோ அது வந்து சம்பத்சர விரதம் ஒன்று எடுக்க ஒரு வருஷத்துக்கு நோன்பு. அது முதல் மாதம் வந்து 3 வேளை சாப்பிடலாம், 2ஆம் மாதம் 2 வேளையும் சாப்பிடணும், 3ஆம் மாதம் 1 வேளை தான் சாப்பிடணும், அப்புறமா வந்து சாப்பாடெல்லாம் விட்டுடணும், பால் பழம்லாம் சாப்பிடணும். அது மாதிரி கடைசி மாதம் வந்து வெறும் காற்றே உணவாக உண்டு இருக்கா. அப்போ வந்து அது கடைசி நாளில் அந்த விரதம் முடிய காலத்தில் எதிர்த்தா மாதிரி ஒரு பொன் குழந்தை நிற்கிறது இங்கே குளத்தில், பொற்றாமரை குளத்தில் நிற்கிறது. அது சிரிக்கிறதையை பார்த்து இந்த வித்யாவதி வந்து வாமான அணைச்சிக்கிறாங்க. அவன் சொல்கிறேன், விவசாயப்படுறது குழந்தை, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு. உனக்கு வந்து நான் தலையெல்லாம் மாதிரி பின்னி அழகாக ஜடச்சி வச்சு இந்த மலையெல்லாம் போட்டு பார்க்கணும், உனக்கு காலில் கொலுசு போடணும் அப்படிலாம் ஆசையாக இருக்கு, உன்னை அழிச்சுட்டு நான் கிடைக்காம இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த பாக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறது அந்த குழந்தை. வித்யாவதி ராஜாவத்து பொண்ணு, பெரிய சக்கரவர்த்தியை பொண்ணு. அவளுக்கு என்ன சொல்கிறான், இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த பிராப்தம் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் இந்த ஊர் மகாராணியாக நீ பிறக்க போகிற, காஞ்சன மாலையாக பிறப்பற, அப்போ நான் உன் பொண்ணாக விடுவேன்ற. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிடுற. அவள் வாழ்நாள் முடிகிறது. அடுத்த ஜென்மத்தில் காஞ்சன மாலையாக பிறக்கிறா மதுரையில். யார்? வித்யாவதி. ஸோ காஞ்சன மாலையோடைய கணவனாக இருவரா மலையத்வஜ பாண்டியன். மலையத்வஜன்னா மலையையே தன் கொடியில் எழுதி கட்டினான். இப்போ உதயசூரியன்னா கொடியில் உதயசூரியன் இருக்கு இல்லையா, இரட்டை இலைன்னா 2 இலை இருக்குது. அந்த மாதிரி மலையத்வஜ பாண்டியன் புதிய மலையே தன் கொடியில் கட்டினான். அதனால் மலையத்வஜ பாண்டியன் பேர். ஸோ அந்த மலையத்வஜ பாண்டியருக்கும் யாருக்கும் காஞ்சன மாலைக்கும் குழந்தையிலேருந்து அப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுற அந்த யாகத்திலேருந்து தோன்றுறாம்ப தடாதகை பிராட்டியா 3 தினத்தோடு வர. அப்போ ராஜா கவலை வரலாம். அப்போ அசிரியை சொல்கிறது, இவளுக்கு ஏற்ற புருஷனை பார்க்கும்போது ஒரு சனம் மறைஞ்சிருண்டு. ஸோ அது ஆம்பளை பொண்ணாட்ட வளர்க்குறான். ஆம்பளை குழந்தையோட வளர்த்து குதிரை ஏற்றம், வாழ் பயிற்சி எல்லாமே கற்றுண்டு ஷீ இஸ் ட்ரைங் டு கான்கர் தி வேர்ல்டு. அப்படியே கைலாசம் வரைக்கும் போகிறா. அங்கே பரமேஸ்வரன் நேரம் பார்த்த உடனே ஒரு ஸ்தலம் மறைஞ்சு போய்டுறது. புரிஞ்சுட்டு அவளுக்கு இவர் தான் கணவன்ண்டு. அப்போ சொல்கிறா, இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், நான் ஊருக்கு போகிறேன், மதுரைக்கு வரணுன்ற. ஸோ சோமசுந்தரர் மதுரை ஆல் தி வே ஹி கம்ஸ் டு மதுரை. மதுரை வரும்போது வந்து இந்த புலித்தோல் ஆடை பூதங்கடை வர. அப்போ வந்து இவளுக்கு கஷ்டமாக இருக்கு, யாருக்கு? காஞ்சன மாலைக்கு. மாப்பிள்ளைன்னு இவ்வளோ அழகாக வர வேண்டாமான்னு சொல்லும்போது அப்போ ரிஷிகள்லாம் சொல்ல உடனே அவர் சுந்தர ரூபம் சோமசுந்தரராக மாறினார் அவர். ஸோ அந்த மாதிரி மீனாட்சிக்கும் சோமசுந்தரருக்கும் திருமண வைபவம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நேரத்தில் இவர் இல்லை, யார் இல்லை, மலையத்வஜ பாண்டியன் வந்து காலமையிருந்தான், இப்போ இல்லை. ஸோ மீனாட்சியோட அம்மா மட்டும்தான் இருக்கா. அப்போ வந்து அம்மாவுக்கு என்ன வேணும் கேளுன்றார். அப்போ சொல்கிறேன், நான் வந்து இந்த கடல் நீர் ஆடணும், கணவனோடு ஆடணும், கடவுள் தான் போயிட்டான்னு கவலைப்படாதுன்னு சொல்லி 7 கடல் தெருவுக்கு மதுரையில் இருக்குது. அந்த 7 கடல்களை வர சொல்லி இவர் மேல்லோகத்துலேருந்து புஷ்ப விமானத்தில் மலையத்வஜ பாணி போட்டு 2 பேரும் விஸ்தரங்களை முடி போட்டு அந்த ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அவர் மீனாட்சியெல்லாம் பார்த்துட்டு போயிடுறாரு, மேலே போயிடுறாரு அவர். இந்த மாதிரி நிறைய திருவிளையாடுகள் நடக்குது. 64 திருவிளையாடுகள் முதலில் நடந்த மாதிரி ஐதீகம். இந்த விறகு ஒட்டி அவர் திருவிளையாடு சினிமாவில் பார்த்துருப்போமே, இதெல்லாம் நடக்கிறது. காலையில் நான் பார்த்தது வந்து ஒரு பையன் ரொம்ப அழகாக லயிச்சு சொன்னான். அந்த யூடியூப்பில் பேர் கூட ஒரு ஏதோ பாலாஜி போட்டிருந்தது. ரொம்ப பாபுவோ பாலாஜியோட போட்டிருந்தான். அதாவது கண்ணிலேயே பிரகாசமாக இருக்குது. அந்த லயிச்சு சொல்கிறான் அந்த கதையை. அதாவது மதுரையை அந்த கலெக்டரில் ஒருத்தர் இங்கிலீஷ்காரர் பீரியடில் பீட்டர் பாண்டியன், ரோஸ் பீட்டர், அவன் பேர் ரோஸ் பீட்டர் பேர். ரோஸ் பீட்டர் வந்து since he is a foreigner, was not allowed inside the temple. ஸோ ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோல் வழியாக தான் பார்ப்பானா அம்பாளை. அந்த மாதிரி இருக்கும்போது தினம் தரிசனம் பண்ணி போயிருந்தான். ஒரு நாள் இரவு மழை கொட்டுறது. இந்த இதில் சக்தி லீலையில் கூட அது சமயபத்து மாதிரி நடங்க அனுப்பான். அது சொல்ல அங்கே நடக்கல, அது மதுரையெல்லாம் நடந்தது. ரோஸ் பீட்டர் கலெக்டர் ஆக்கும்போது ஒரு குழந்தை வருது, அவளை எழுப்புறது. பெட்ரூமில் போய் எழுப்பி ரோஸ் பீட்டரை கையை பிடிச்சின்னு வெளில அழிச்சு வந்துடுது. அந்த பில்டிங்கே இடிஞ்சு கீழே வருது. அப்போ வந்து அவன் செய்கிறான்,
25 தோலா தங்கத்தில் ஒவ்வொரு பாதத்தினுடைய இது அளவே அவ்வளவா. எத்தனையோ மரகத கற்கள், மாணிக்க கற்கள், அப்புறம் வந்து வைரங்கள், வைடூரியான் மாதிரிலாம் வச்சு 2 பாத அணிகள் பண்ணி பண்ணி வைக்கிறான். இன்றைக்கி மதுரையில் கோவில் இருக்குது. அதை தவிர அவனுக்கு குதிரையெல்லாம் வருவாங்க. ஸோ அம்பாள் குதிரை பாகத்தை பவனி வரான்னு சொல்லிட்டு அந்த கால் வச்சுக்கிறது அது இப்படி இருக்கும். அந்த ரொம்ப அழகாக இருக்கும். அது 2 சைடு கிளியாட்டம் போட்டு அதில் நிறைய அந்த பரகத மாணிக்க புத்து எல்லாம் பயிச்சது. அதுவும் 2 அணிகளை பண்ணி வைக்கலாம். சரி, ஜனங்க வந்து அவன் மேலே ரொம்ப ஆசையாக அந்த ரோஸ் பீட்டரை வந்து பீட்டர் பாண்டியராஜாவோட கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அற்புதமாக நடந்த ஊழும் மதுரையில் ஒன்று என்னென்னா தூங்காத நகரம் சொல்கிறேன். எப்பயுமே விழிப்புடன் இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு இட்லி கடை வச்சுருக்காலும் பார்த்தா மீனாட்சி ஆண்டோரி இருக்குது. இந்த 4 கோபுர வாசல்லையும் பெரிய கூடையை வச்சுட்டு காத்தாலும் 5 மணிக்கு போனாலே கோவிலுக்கு போகும்போது 5-6 மணிக்கெல்லாம் உட்காந்துட்டுருக்கா. அவள் வந்து அழகாக வந்து கருப்பாக தான் இருக்கா. அந்த மஞ்சள் பூசை முகத்துக்கு அந்த முகமே பச்சை கலரில் இருக்க மாதிரி இருக்குது. 3 பட்டை விபூதி குங்குமம் போட்டு பூ வச்சுட்டு அழகாக பேசுகிறா. சாப்பிட்றியாயிரு இலையில வச்சு தட்டுறான்னு கேட்குறா. சாப்பிடாம இருக்கு நமக்கு. அவரோட அன்பும் இது பார்த்தா. ஸோ அந்த இட்லி தோசை வைக்கிறா பாருங்க. அவெல்லாம் பார்த்தால இந்த பூ வைக்கிறவா ஊற்றி மீனாட்சி ஸ்வரூபமாக தான் இருக்கா. மதுரையில் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு பல முறைகள் போயிருக்கேன் மதுரைக்கு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். ஒரு சமயம் ஆஃபீஸ் வேலையாக போகும்போது இந்த மாதிரி எனக்கு சித்திரத்து விழா நடக்க தெரியாது. எனக்கு போயிட்டேன். இன்னும் கேட்டால் பார்த்தா எனக்கு தெரியும். நான் ரோட்டில் வந்துட்டே இருக்கேன். பார்த்தா ஒரு கூண்டு உள்ள நெறி வச்சுருக்கான். இந்த பரியை நெறியாக்கின கதை. இதுன்னு கேட்டால் நெறி வருது அப்படின்றா. ஸோ அது தூக்கின்னு போகிறா. குதிரை வேலை வருது. இந்த மாணிக்க வாசல் கதை. ஸோ அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்த நாள் என்ன கேட்டோன்னா இந்த பிட்டுக்கு இந்த வஞ்சி கொடுத்த பிட்டுக்காக பெரம்படிப்பட்டது. ஸோ அது இங்கே தான் போகிறதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா ஒரு மண்டபம் இருக்குது. இந்த வஞ்சி மண்டபம்னு பேர். அந்த இடத்துல வந்து சுவாமியை தங்குறார். அங்கே தான் புட்டுக்கு மண் சுமந்தது. ஸோ அது அப்போ எல்லோரும் வந்து இந்த சோமசுந்தரர் வந்து ஒரு தங்கக்கூடையோட மேலே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கா. அவள் புட்டு பண்ணி வந்து அதில் போடுறா. நைவேத்தியம் பண்ணிவிட்டு திருப்பி அதுலேருந்து எடுத்து பிரசாதம் மாற்றுறா. ஸோ அன்றைக்கி நான் இருந்து பார்த்தேன். அதை மதுரையில் 365 நாள் திருவிழா கோலம் தான். அது மறுக்க முடியாத உண்மை தான். அது ஜனங்கள் வந்து ஒரு திருவிழைக்கு எளியில் பார்க்குறோம். பாசாரி கோவிலில் சில பேர் பார்க்குறா, சில பேர் அட்டன் பண்ண மாட்டேன்றார். 63 விழா கூட சரி மயிலாப்பூரில் நடக்கிறது. எல்லாரும் பார்ட்டிசிபேட் ஹிந்துவாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அந்த ஃபங்க்ஷனை போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வேண்டுகோள். பண்ணலை. மதுரையில் பாருங்கள், இங்கெங்கெல்லாம் வந்திருக்கா. லட்சக்கணக்கில் வந்திருக்கா ஜனங்கள். we should feel proud of these activities. இந்த கல்யாணகர் வந்து இந்த சரவணன் சொன்னான், சாமி நேற்று ராத்திரியெல்லாம் அபிஷேகம் பண்ணேன். நேற்று தான் வந்து அபிஷேகம் பார்த்தேன். கல்யாணகர் வந்து இறங்கினார் ஆற்றுல. அங்கே போய்ட்டு வந்து ரொம்ப டயர்டாக தூங்கிட்டேம்மா. அப்பா தப்பாக நினச்சிக்காதம்மா. தப்பாக நினைக்க உடனே பேசணும் ஆசைப்பட்டு பண்ணப்பா என்ன. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மதுரையில் நிறைய இன்சிடென்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு செட்டியார் அவருடைய சமாதி வந்து கோவிலுக்கு எய்த்தா மாதிரியே வச்சோம். அவர் வந்து மதுரையை விட்டு போகவே மாட்டாராம். காத்தால் இது இதுலேருந்து அந்த உதயாசமர பூஜை பார்ப்பார் அவர். இந்த திருவனந்தல், அந்த உச்சிக்கால பூஜை, இந்த ஒவ்வொரு பூஜை இருக்குது. அது கடைசியில் பள்ளியார பூஜை வரைக்கும் முடிச்சு அந்த பால் சாப்பிட்டு தான் அதுக்கு போவார் அவர். ஒரு சமயம் அவர் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டு போயிடுறார் அந்த ஊருக்கு. அந்த ராத்திரி 9 மணி ஆகிடுது. வண்டி நான் சொல்கிறதுலாம் 100 of years பேக்கு. சரி, மாட்டு வண்டியில் வரணும். ஊருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சத்திரத்தில் மாடி தங்க வச்சுருக்கா. பசிக்கிறது இருக்குது. அப்போ கதவை தட்டுறது பார்த்தா ஒரு அழகான பட்டுப்பாடு வகைன்னு ஒரு பொண்ணு. அப்பா இந்த எடுத்துக்கோங்க, உங்கள் இது ஆகாரம் இருக்குன்றார். நீ யார் மாண்டா சிரிச்சின்னு போயிடுறது அது. ஸோ அந்த இவரை கவனிக்காமல் சாப்பிட்றார் ராத்திரி. அப்புறம் பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய பேர்லாம் எழுதியிருக்கு அந்த தட்டில். தங்கத்தாம்பாளம், அது தங்க வெட்டில் இதெல்லாம் இருக்குது. அப்புறமா காத்தால் எழுந்து அதை சுத்தம் பண்ண சொல்லி நேராக மதுரைக்கே வர அம்பாள்கிட்ட சத்தியம் பண்ணுறார். எக்காரணத்தை கொண்டு இனிமேல் நான் வாழ்நாள் மதுரையை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவரோட மனைவி பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் இறந்து போயிடுறார். மனைவி இறந்தது கூட போல அவர் தான் சொத்து குழந்தை கிடையாது அவருக்கு. சொத்து முழுக்க கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு
என்னோட சமாதி வந்து அவளை பார்த்துட்டு மீனாட்சியை பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பிரதிஜை பண்ணி இப்பயும் இருக்குது அவரோட சமாதி அங்கே மதுரையில். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்பாள் வந்து அங்கே வந்து நிதர்சனமாக இருக்கா, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் இந்த சில விஷயங்கள் தெரியாது நிறைய பேருக்கு. அகஸ்தியர் பீரியடில் இவ ஆண்டா மதுரை ஆண்ட மீனாட்சி அந்த ஒரு மகாராணி வந்திருக்கா இல்லையா. அப்போ அவர் சொல்கிற அதுக்குள்ளே குழந்தை வேணுன்றா. அப்போ வேண்டும்போது சோமசுந்தரோட குழந்தை கொடுத்து அவளுக்கு உக்கரபாண்டியர் ஒரு குழந்தை பிறக்குது. முருகப்பெருமான் அவதாரமாக சகச்சவேன்னு இருக்குது. அந்த குழந்தைக்கு உக்கரபாண்டியன் பேர் வைக்கிறா. முருகப்பெருமானுடைய அவதாரம் சொல்லப்படுறது. ஹீ ரூல்டு ஓவர் திருநெல்வேலி. ஸோ உக்கரபாண்டியனுடைய மனைவி பேர் காந்திமதி. திருநெல்வேலி அம்பாள் பேர் என்ன? காந்திமதி. அந்த சைடில் இருக்கலாம் பார்த்தா ராஜகுமாரிகள் எல்லாருமே மகாராணியாக இருந்து அந்த சிவயோக தெரிஞ்சு அப்படியே அம்பாளை மாறினவா. அதனால் எல்லாமே 2 கை அம்பாள் அங்கே இருக்கலாம். மனோன்மணி தத்துவம்னு சொல்லிட்டு மதுரை எல்லாமே அதுக்கு போட்டியாவது ஆண்டாள்லாம், பின்னாடி வந்த அவள்லாம். இவன் இப்படி இருந்தால் அவள் அப்படி இருப்பாள், மாற்றி வச்சிருப்போம் கிளியை. அந்த மாதிரி வந்தது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸப்ட் சிவசைலத்தில் தான் 4 கோயில் இருக்கும். மிச்சம் எல்லா கோவிலையும் 2 கை அம்பாள் தான். மனோன்மணி தத்துவம் தான் அங்கே மதுரை முழுக்க மனோன்மணி. மதுரை அந்த பாண்டிய நாடு முழுக்கவே அப்படி தான் இருக்குது. சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நீலகண்ட சொல்லிட்டே இருக்கலாம் கதையை. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மதுரையில் இருக்கிறவாறு புண்ணியம் பண்ணுவான்னு சொல்லுவோம். ஏன்னா கடைசி அகஸ்தியர் சொல்கிற, அம்மா மீனாட்சி உன்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சிட்டு நீ இறங்கணும்னு. எங்கே இறங்கணுன்ற? கோவிலோட இறங்கணுன்றார். இந்த ஸ்லாப் எல்லாம் எடுத்து அம்பாவை உயிரோடு இறங்குற உள்ள மீனாட்சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மிச்ச கோவில் ஆட்டம் கிடையாதுங்க. மதுரையில் ஏன் வந்து மீனாட்சி பேசுகிறான்னா, அவள் உயிரோட சதையோட ரத்தத்தோட இது மாதிரி குழந்தையெல்லாம் பெற்று அவன் கல்யாணம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனை கொடுத்துட்டு அவனுக்கு ஷீ என்டர்ஸ் கிரவுண்ட் லெவல், அந்த இந்த நிலவரையை போயிடுறாவோ. அப்புறம் ஸ்லாப்பெல்லாம் மூடிடுறா. என் மக்களை விட்டு நான் அப்படி இருப்பேன்னு அடறா. இல்லைம்மா உன்னோட அவதாரம் முடிஞ்சிடுது, நீ போய் தான் அவனு சொல்லும்போது உள்ளே போயிடுறா. சோமசுந்தரம் அப்படி தான் போகிறார். மதுரையில் வந்து பிரத்யக்ஷ தெய்வம் மீனாட்சின்றது எவிடன்ஸ். வேறு எந்த கோவிலும் மாதிரிலாம் நடக்கலை. இதை சொல்லி இந்த இன்றைக்கி வந்து சித்திர திருவிழா நடந்துட்டுருக்கு. கல்யாணம் வேறு ஆகிடுத்து. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் இதை பற்றி அம்பாளை பற்றி பேசணும்னு ஒரு மனசில் தோன்றி நான் இதை பேசினேன். நான் இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே சரவணனுக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா அவன் ஃபோட்டோ அனுப்பலைன்னா அவனை பற்றி சொல்லியிருக்க முடியாது. மனுஷன் பாருங்கள், அது வந்து அகெயின் ரிப்பீட்டு. இதில் வந்து பிராமணா அப்ராமணாலாம் கிடையாது. அது ஜாதி பேதம் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. அந்த சக்தின்ற இது வந்து யார் வந்து கூப்பிட்றாளோ அவள் ஆட்டம் நுழையிறது. அந்த மாதிரி தான் அந்த சரவணன் இந்த நண்பான அவனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் வந்து நுழைஞ்சு அவன் ஆற்றுல அருள் பாலிக்கிறாள். இல்லைன்னா இவ்வளோ செலவழிச்சுன்னு இந்த மாதிரி பண்ண முடியுமா? பணம் இருக்கும், பணம் இருக்கவாள்லாம் செய்ய முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடானு கோடி பணம் இருந்தும் செய்ய முடியாது. அந்த எண்ணம் வரணும் செய்யணும்னு அம்பாளுக்கு. ஸோ அது மாதிரிலாம் இந்த சரவணன் வந்து வாழ்வாங்க வாழணும்னு வேண்டிக்கிறேன். நான் மதுரையில் இருக்கிறவாள்லாம் வந்து எல்லாம் சந்தோஷத்தில் நிரம்பி விழிஞ்சிருக்கா எல்லோரும் இப்போ. ஸோ அது வந்து மேலும் 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 365 நாளும் அங்கே ஃபங்க்ஷன்ஸ் தான் மதுரையில். இந்த மதுரையும் பதியே வந்து ஒரு பெரிய புண்ணிய கஷேத்திரம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.